ஒன்றும் ஆகலைன்னா எங்களுக்கு ஒன்றும் சாப்பிடு நீ ஆற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று நீரோடி வாழ்வோம். அருட்பேர் ஆற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை கொண்டிருக்கும் மாணவர் அனைவருக்கும் மற்றும் எனக்கு தெரிந்தவரை இந்த உலகத்தின் முதல் வர்மா ஞானி மற்றும் அகத்தியரின் மறு உருவாக கருதப்படுகின்ற ஐயா அவர்களுக்கு எனக்கு சிறந்தான வணக்கங்கள். என்ன பற்றி சொல்லணும்னா, நான் என் பேர் சுப்பிரமணியன் லட்சுமன். எனக்கு சிகாகோவில் ஒரு யோகா ஸ்கூல் இருக்குது. யோகா வந்து ஒரு 40 இயர்ஸ் நான் அந்த யோகா பேர் தான் இருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து யோகாவில் யாருமே கிடையாது. பட் என்னமோ ஒரு கர்மா நான் அதில் அந்த ஃபீல்டில் வந்துட்டேன். ஒரு 30-40 இயர்ஸ் நான் யோகாவில் தான் இருப்பேன். அந்த டைமில் யோகா வாஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட் நவ் யோகா இஸ் மை லைஃப். யோகா வந்து ஐ லவ் யோகா, பேஷன். யோகா இஸ் மை லவ், லைஃப், பேஷன், விஷன் அண்ட் மிஷன். அந்த அளவுக்கு நான் யோகா ஒர்க் பண்ணுறேன். அதனால தான் நான் எவ்வளோ பிஸ்னஸ் இருந்தாலும் நான் யோகா விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் ஒரு 30 இயர்ஸ் பேக் நான் ரிஷிகேஷ்லாம் போயிருக்கேன், ஹிமாலயெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போய் யோகா படிச்சிருக்கேன். நான் அந்த ஃபீல்டில் தான் நான் யூஎஸில் போய் ஒரு யோகா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 10 வருஷமாக அங்கே நிறைய பேருக்கு யோகா ஃபேஸ் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நடத்துறதுக்கு யோகா அலையன்ஸ் அப்ரூவல் வாங்கி சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா எல்எல்சி அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பித்து நடத்திடுறது. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் இந்தியா வந்ததுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர் ஆரம்பித்தா ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டுருக்கோம் வயசுலேயே போகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு இதை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து ஐ நாட் எக்ஸாக்டிங், நான் இது மேற்படி சொல்லலை. ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட்டோம். சிகாகோவில் இருக்கும்போது அங்கே உள்ள அமெரிக்கன் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பிளாக்கில் வந்து ஷூ வச்சு இருந்துச்சு ஒன்று விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய லெவலில் இங்கே போராட்டம் இருந்துச்சு. அந்த டைமில் தான் சிகாகோவில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு யோகா டீச்சர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இந்தியன் எம்பசியில். அப்போ எம்பசியில் வந்து இதை ரெஃபர் பண்ணும்போது எங்களுடைய டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் எங்கிட்ட யோகா படிச்சிருந்தாங்க, இந்தியன் டாக்டர்ஸ். அவங்களாம் ரெஃபர் பண்ணி என்னையை தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து சிகாகோ போலீஸ்க்கு யோகா டீச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பீரியடில் நான் கவனிச்சது என்னன்னா, யாருமே எந்த ஒரு பகையும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க நைட் டைம் கன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட யோகா கிளாஸ் டைமில் பார்த்தா நைட் 11 o'clock 11:30 ஒரு கிளாஸ், 4 + 1:30 ஆஃப்டர் ரோல் கால். நான் நினச்ச மாதிரி நம்ம இந்தியா மாதிரி ஒரு மேட்லாம் வச்சு யோகா பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு கொடுத்த டைம் ஒரு 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்துக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸை படைக்கணும். அப்படிங்கும்போது என்னென்னா, அவங்க 20 பவுண்ட்ஸ் அவங்க புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க, 2 ஹேண்ட் கப்ஸ், நைஃபு எல்லாமே இருக்குது. அப்படியே உட்காந்துருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு பிராணாயமாக மெடிடேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அது மாதிரி எனக்கு 2 கிளாஸ் கொடுத்தாங்க அவங்க. நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறையா எனக்கு அவங்களுடைய பழக்கங்கள் கிடைச்சிது. அப்போ நான் கண்டுபிடிச்ச காரணம் ஸ்ட்ரெஸ். அப்போ தான் அவங்க புக்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் போலீஸ் ஆஃபீஸ் புக்கள் இருக்குது. அந்த புக்கை வந்து யூஎஸில் நான் பப்ளிஷ் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு சர்ச்லாம் போய் யோகா டீச் பண்ணேன். அந்த சர்ச் பிஷப் என்ன பண்ணாங்க, அவங்க சர்ச்சோட ஃபண்ட்ஸ்லேருந்து சிகாகோவில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கும் அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போது இங்கே இந்தியாவில் நான் மைண்ட் நினச்சிட்டு இருக்கேன். அது மேபி அது வந்து ஒரு டிவைன் பவர், அது யூனிவர்சிட்டி ரிசீவ் பண்ண தெரியாது. எல்லோரும் சொன்னீங்க ஐயாவை 10 வருஷமாக தெரியும், நீங்கள் 20 தெரியும். எனக்குலாம் அவ்வளோ தெரியாது, ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் நான் கரெக்டாக என்னால் வந்து ஒரு கரெக்டாக என்ஜாய் பண்ண முடியும், பார்த்தவொடனே சொல்ல முடியும். ஐயாவோட ஒரு கடல், அதான் நோ டோஸ். அந்த கடலில் முத்துக்குளிக்க நானும் விரும்புகிறேன். பட் என்னென்னா, என்னோட ஆசை என்னென்னா, ஐயாவை பற்றி ஒரு புக்கல் இருக்கு. வர்மா பற்றி எல்லாம் கிடையாது. வர்மாவை பற்றி எல்லாம் எழுதிட்டாங்க, ஐயா எழுதியிருக்காங்க. ஐயாவோட புக்கை வந்து மாடிஃபை பண்ணி காப்பீட்ஸ் படத்துக்கு வந்துருக்காங்க. நான் அது கிடையாது. ஐயா இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளாம் அதை பார்க்க மாட்டோம், நம்மளாம் ஜூஸ் தான் பார்ப்போம். அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். 50 வருஷமாக எவ்வளவோ ஒரு கவிதைகள் இன்டர்பிரேஷன் ஐயாவோட ஒரு கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதைகள் 100 விதமான அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாது. ஒரு பாட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாந்து போன மாந்திரகால் ஓடி 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 இன்னும் ஓடியே திருப்பி சொல்றாரு. ஒரு நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே முனமுனக்கும் மந்திரம் ஏதாடா.
பேசுமோ நாதன் உள்ளிருக்கை பாட்டு அர்த்தம் இதுதான். என்ன பண்ணுறாங்க, அந்த கடவுள் இல்லைங்கிற ஒரு குரூப் இருக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில். என்ன பண்ணுறாங்க, நட்டங்கள்னு பேசணுமான்ட்டாரு, நட்டங்கள்னு பேசாது. இப்போ கோயிலில் சாமி கிடையாது, கொண்டு மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நட்டக்கல்லும் பேசும் ஓ நாதன் உள்ளிருக்கைகள் அப்படி பிரித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி அவ்வளோ கஷ்டமான உள்ள கருத்துக்களை தான் அந்த வர்மாக்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க. இவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். ஒன்றா படித்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து ரிசர்ச் எடுத்து அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் கொண்டு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு பண்ண ஐயா பற்றின ஒரு சின்ன புக்கில் ஆசைப்பட்டேன். அது உடனடியே முடியாது, ஒரு வருஷம் ஆகும். A to Z அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அது எல்லா பாஷையிலும் கொண்டு வரணும். என்னுடைய சிகாகோவில் என்னுடைய இண்டஸ்ட்ரியல் புக்கு வந்து அவங்க ஸ்பான்ஸில் பண்ணுறாங்க, அவங்களுடைய சர்ச்லேயே பண்ணுறாங்க. அந்த போலீஸை பற்றி ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்களுக்கு நான் எழுதின புக்கு என்ன இவங்க யோகா பண்ணணும், என்ன மாதிரி டயட் பிளான் கொடுத்து நான் புக்கில் கொடுத்துருக்கேன், அதை ஸ்பான்ஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐயாவுடைய இந்த வாழ்க்கை வரலாறு வர்மா பற்றி நிறைய பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கொண்டு வாங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றது சாதாரண விஷயமே கிடையாது. நான் நேற்று பார்த்தேன், நிறைய ஃபோட்டோஸ் உடனே படிச்சிருக்காங்க. அவங்க ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஈஸியாக யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ படித்து அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போது அந்த வழிகள் வேதனைகள் நடந்த அந்த பாதைகள் முட்கள் இருக்கும் மலர்கள் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதை ஐயா விரும்பினாங்கன்னா அந்த எடுத்து போன அந்த ப்ராஜெக்டை பட் இட் டேக் 1 year டைம், ஒரு வருஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து ரிசல்ட் எடுத்து அதுக்கு கொண்டு வரணும். அது எல்லா பாஷையிலையும் போகணும் என்னோட ஆசைப்படுறேன். நான் அங்கே சிகாகோ முடிச்சோன்னு அடுத்த புக்கு கேட்டாங்க என்னைய, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அந்த புக்கு எழுதி வச்சாங்க. இன்னொரு புக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் மெடிக்கல் டாக்டர்ஸ். எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சொல்லுவோம், யாமா நியமா ஆசனா பிரணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி. யோகா ஃபஸ்ட்டு வரவே இல்லை, யோகா 3வது தான் வருது. முதல்ல என்ன பண்ணுது, யாமா நியமா. அதே மாதிரி ஒன்றுக்கும் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து படிக்கிற அந்த வர்மா கலையை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த மாதிரி நான் அங்கே புக்களுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போது இவ்வளோ புக்கை எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எத்தனை நாள் தூங்கலவங்க, எத்தனை நாள் சாப்பிட அவங்ககிட்ட தான் தெரியும், அவங்க மனைவி கிட்ட தான் தெரியும். நான் பார்க்க ஹாஸ்பிட்டல் பில்டிங்லாம் ஓல்டு பில்டிங்காக இருக்குது, உள்ளே போனால் பயம் இருக்குது. இன்னும் டெக்னாலஜி என்னவா தான் அப்டேட் ஆகிடாது. பேஷண்ட் அவ்வளோ நாலேஜ். கடல், அந்த கடலுக்குள்ள நாங்கள்லாம்